இப்போ ஐவிஎஃப் பண்ணாலே ட்வின்ஸா தான் வருமா டாக்டர், 2 பேபிஸ் தான் வருமான்னு கேக்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, எத்தனை எம்ப்ரியோஸ் நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் உண்டு. ஸோ இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 எம்ப்ரியோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா ட்வின் பிரெக்னன்சி வர சான்சஸ் வந்து அரௌண்ட் 15%. பட் அந்த 2 எம்ப்ரியோல அட்லீஸ்ட் ஒன்னாவது இம்ப்ளான்ட் ஆகும் அப்படிங்கிற சான்சஸ் வந்து கிட்டத்தட்ட 70%. ஸோ நம்ம 70% சக்சஸ் ரேட் வரணுங்கிறதுக்காக நம்ம 2 எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பட் ஒரு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த பிரெக்னன்சி அந்த இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படிங்கிற சான்சஸ் வந்து ஒன்லி 40% தான். ஸோ எத்தனை எம்ப்ரியோ போடுறோங்கிறத பொறுத்தும் பிரெக்னன்சி சான்சஸும் டிபெண்ட் பண்ணும் அண்ட் ட்வின் பிரெக்னன்சி சான்சஸும் டிபெண்ட் பண்ணும். உங்க டாக்டர் கிட்ட நீங்க வந்து பேசி தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் உங்களோட உடம்புல உங்க யூட்ரஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, முன்னாடி ஐவிஎஃப் பண்ணி ஃபெயில் ஆயிருக்கீங்களா, அப்புறம் வந்து எம்ப்ரியோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணணும் எத்தனை எம்ப்ரியோ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்.